Welcome to Pyramid Securities. Market again bullish close. ஆனால் bullish close இல்லை. ஓகே, அது எப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. 21 advances, 28 declines. ஓகே, 21 அதை சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, டெய்லி க்ளோஸ் பிரகாரம் புல்லிஷாக இருக்குது. வீக்லி க்ளோஸ் வந்து லாஸ்ட் வீக் க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், அப்புறம் திட்ட போகிறீங்க பயமாக இருக்குது. லாஸ்ட் வீக் 15,923 க்ளோஸு, இந்த வீக் 15,856 க்ளோஸ். ஓகே, ஸோ அதனால தான் டெய்லி க்ளோஸில் புல்லிஷ், வீக்லி க்ளோஸில் பேரிஷ். ஓகே, 21 and 28. 68,000 is a good volume. 833 advances, the market மேலே போயிட்டு இருக்கு. 833 advances. This is not a good sign. இங்கே decline 1089. ஸோ இது மாதிரி உல்ட்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ இவ்வளோ ஸ்ட்ராங் மார்க்கெட்டில் 833 ஸ்டாக்ஸ் தான் அப் ட்ரெண்ட்ன்றது கொஞ்சம் we will take it with a pinch of salt and be little more cautious. And நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இந்த 16,000 ரேஞ்ச் கிட்ட வரும்போது காஷியஸாக இருக்கணும். 15,000 கிட்ட போனால் இப்போ தைரியமாக இருக்கணும்ட்டு ஆப்ஷன் ரேஞ்ச் வச்சு சொல்லுறது. மற்றபடி மிக்ஸ்டு சைன் தான். ஸ்மால் கேப்லாம் அடி வாங்கியிருக்கு. ஓகே, நத்திங். ஸோ ஐசிஐசிஐ 3% அப், ஐடிசி அப். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐடிசி நம்ம கால் கொடுத்து, நம்ம ஸ்டாக் கால்லாம் கொடுக்கல, ஸ்டாக்ஸ் டு வாட்ச்னு கொடுத்துருக்கோம். அது வேறு பிரச்சனையாக போகுது. SBI Life 2% up, Tata Consumer 1% up, Tata Motors 2.23, Grasim 2.03. So nothing great. Volume gainers la பார்த்தா இன்னைக்கு Zomato Sterling fantastic listing. நல்லா up பண்ணி, a lot of people have made money. நிறைய skepticsலாம் இருந்தாங்க Zomato. They had to run for cover today for the time being, but ப்ராஃபிட்ன்றாங்க. பார்க்கலாம் எப்போ வருது ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ சேல் இஸ் வேற என்ன அப்போ, நத்திங் எக்ஸைட்டிங் மோர். ஐடிசி 2% வித் வால்யூம்ஸ். ஸோ ஐடிசி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், பட் ஸ்டில் வில் சி. ஐடிசி ரேஞ்ச் வந்து 200 to 220. இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இப்போ இது இப்போ இன்னைக்கு நல்ல வால்யூமு. ஸோ இது நேற்று 1.8 crores, இன்னைக்கு வந்து 4.45 crores. ஹியூஜ் வால்யூம்ஸ். ஸோ ஐடிசி வந்து கலடா பண்ணவங்களாம் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஐடிசி சப்போர்ட்டர்ஸ்லாம் ஹாப்பியாக இருப்பாங்க இன்னைக்கு நினைக்கிறேன் நான். மார்க்கெட் எப்போ ஒருத்தர் ஒரு டைம் ஹாப்பியாக வச்சுக்கோம். அது வேல்யூவில் பார்க்கலாம். எம்ஃபசிஸ் அப், ஐசிஐசி அப், ஜூபிலியன் ஃபுட் அப், டாடா ஸ்டீலில். ஸோ ஜூபிலியன் ஃபுட் பார்க்கலாம், எம்ஃபசிஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு. டெய்லி ஒரு டெக் ஸ்டாக் மேலே போகுது. இது வந்து ஓகே, இது பியூட்டிஃபுல் ஷார்ட், 45 degree ஆங்கிள், க்ளீனாக பியூட்டிஃபுல்லாக போகுது. இதை பற்றி ஒன்றும் கம்ப்ளைண்ட் அடிக்கிறது கஷ்டம். இது தெரியல, நாட் வெரி கிளியர். தென் லுக் அட் வேறு என்ன சொன்னாலும் ஓகே. ஜூபிலியன் ஃபுட் அதுவும் எங்கேயோ இருக்குது. Jubilant Food since in what is in blue sky territory, near to 52 lakhs. These are good volumes. Average volume பார்த்தீங்கன்னாக்கா 2 to 3 lakhs தான் இருக்குது. It's a very good volume. So ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது அந்த கம்பெனியில். Some change is happening. I think some time back they said they are going to start serving biryani நினைக்கிறேன் நான். I think it's a biryani run நினைக்கிறேன். பக்ரீத்துக்கு நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருப்பாங்களா ஜொமேட்டோலேருந்து. சாரி, நாட் ஜொமேட்டோ, பக்ரீத்துக்கு நிறைய பேர் ஜொமேட்டோலேருந்து ஜூபிலியன் ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருப்பாங்களா, இல்லை ஜூபிலியன் ஃபுட்டில் டேரெக்டாக ஆர்டர் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. ஸோ ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் தெரியுது. ஏதோ சம் பிரியாணி இஸ் ஹேப்பனிங் தேர். ஸோ 180 advances, 52 week high, 552 week low. நீங்கள் 10 days முன்னே பார்த்தா 250 இருந்தது, 52 week high. இப்போ ரொம்ப குறைஞ்சிருக்காது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரைஸ் ஸ்பாட்ஸ் பார்க்கலாம். இல்லைலாம் 20% இருக்குது இதெல்லாம். ஸோ எல்லாம் அப்போலோ பைப் 20%, டைன்வாலா நோ செல் டு 18-19%. நீங்களாம் எங்கேப்பா இருக்கிறீங்க, டெய்லி எங்கே இருக்கிறீங்கன்னு தெரியல. டெய்லி டெய்லி ஒரு 8 பேர் மேலே வரீங்க. வெரி குட்.
அடுத்து வால்யூம் ஸ்போர்ட்ஸ் பார்க்கலாம். ஷாஃப்லர் 13% அப். வால்யூம் ஸ்போர்ட்ஸில் பார்த்தா யுனைடெட் டீன்னு இருக்கு. ஏஹெச் லீஸ்டா அட்லீஸ்டா ஏஹெச் லீஸ்ட் தெரியல என்னன்ட்டு ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இதுவும் நல்ல வால்யூம் இது. ஜோசில்னு ஒன்று இருக்குது. அப்போலோ பைப், மகாராஷ்டிரா ஸ்கூட்டர், வெண்ட். ஐ திங்க் வெண்ட் வந்து கார்பரேட் யூனிவர்சலோட காம்படிட்டர் நினைக்கிறேன் நான். ஏஷியன் ஹோட்டல்ஸ், அப்பார் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே வெயிட். விகாஸ் லைஃப் இன்னும் இது இந்த பயங்கர வால்யூம் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இண்டைசஸ் பார்க்கலாம். இன்னைக்கு பேங்க் நிஃப்டி அப்போ தான் நினைக்கிறேன் நான். இன்னைக்கு இந்த மார்க்கெட்டை கொஞ்சம் சரியாக பார்க்கல. ஸோ பேங்க் நிஃப்டி அப், ஆட்டோ டவுன், ஃபினான்ஷியல் சர்வீஸ் அப், மீடியா டவுன். இன்னைக்கு மீடியா வீக்காக இருந்தது. ரியாலிட்டியில் சம்திங் இஸ் ஹேப்பனிங். ஸோ ரெகுலராக கன்சிஸ்டண்டாக மேலே போயிட்டு இருக்கு. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஸ்பாட் வந்து 15,856 ஸ்பாட் க்ளோஸ். ஃபியூச்சர் க்ளோஸ் 15,845. 10 பாயிண்ட் டிஸ்கவுண்ட்ல இருக்கு. ஆனால் மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கு. ஸோ அதுதான் மார்க்கெட்ஸ் கேன் பி இரேஷனல் லாங்கர் தான் யூ கேன் பி சால்வெண்ட். ஸோ மார்க்கெட்டை வந்து நம்ம என்ன கேள்வி கேட்க முடியாது. 10 பாயிண்ட் டிஸ்கவுண்ட்ல இருக்கு அப்படின்னா ஹெவி ஷார்ட்டிங் இருக்கு மார்க்கெட்ல. ப்ரீமியம்னா நிறைய ஹெவி பையிங் இருக்கு. அது நான் புல் மார்க்கெட்ல ப்ரீமியம் இருக்கும். ஆவரேஜ் ப்ரீமியம் 10 மார்க்கெட். இதுவும் புல் மார்க்கெட் தான். ஆனால் வந்து 10 பாயிண்ட் டிஸ்கவுண்ட்ல இருக்கு. ஸோ அதனால வந்து இதனுடைய எஃபெக்ட் அப்புறம் தான் தெரியும். ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ நம்ம அப்புறம் என்னது வந்து டெய்லி க்ளோஸ் பார்க்குற we are bullish. வீக்லி க்ளோஸ் வந்து we are bearish. ஏன்னா லாஸ்ட் வீக் க்ளோஸ் 15,923, இந்த வீக் க்ளோஸ் 15,856. So it is not a great close compared to the last week. And discount is also not nothing great. So we have to be very cautious. இந்த லெவலில் காஷியஸாக இருக்கணும். ரெண்டாவது ஆர்எஸ்ஐ கூட எங்க ஆர்எஸ்ஐ மேலே 60 கிலோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆர்எஸ்ஐ இன்னும் 70 கிட்ட வரல. ஸோ ஸ்டே காஷியஸ். அண்ட் எல்லாரும் சொல்லுவாங்க ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன் வாங்க. அது எப்பவுமே நடக்கும். அது இப்போ இல்லை. ஸோ ஸ்டாக்ஸ் டு வாட்ச் லிஸ்ட் வந்து ஜிஎன்எஃப்சி 1, Banco India. Third வந்து Graphite. GNFC, Banco India and Graphite. ஓகே, இது 3 ஸ்டாக் வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு அப்சர்வ் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹாவ் அ கிரேட் வீக்கெண்ட். நன்றி, வணக்கம், பாய்.